அறிவிச்சிறந்த சான்றோர் பெருமக்களுக்கு அன்பான திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுது நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 90வது அதிகாரமாக உள்ள பெரியாரை பிள்ளையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 899வது திருக்குறள் பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். பெரியாரை பிழையாமை என்பதற்கு அறிவர் சிறந்த சான்றோர்களின் அறிவுரைப்படி நடத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 899வது திருக்குறளுக்கு செல்வோம். ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். உயரிய கொள்கையை உடைய பெரியோர்கள் சினம் கொண்டால் நாட்டை ஆளும் அரசனும் தன் பதவியை இடையிலேயே இழந்து போவான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: உயரிய கொள்கையினை உடைய பெரியோர்கள் சினம் கொண்டால் நாட்டை ஆளும் அரசனும் தம் பதவியை இடையிலேயே இழந்து போவான் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் பெரியோரின் அறிவுரைப்படி அவரை போற்றி நடந்து வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம்.